மரியாதைக்குரிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவரும் இந்த நாட்டினுடைய எதிர்கால விடிவெளியாக இருக்கின்ற எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வருகிற 17ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை தருகிறார்கள். அரசியல் கலப்பு அல்லாத மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களோடு அவர் கலந்துரையாடுகிறார்கள். ஏற்கனவே பாரதிதாசன் மகளிர் கல்வியினுடைய மாணவிகள் அவருக்கு இமெயில் மூலமாக கோரிக்கை வைத்து புதுச்சேரிக்கு வரும்போது அவருடைய கல்லூரிக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். அதுவும் அரசியல் கலப்படங்கள் இல்லாத ஒன்று. அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார்கள். அதற்கு பிறகு மாலை 3 மணி அளவில் புதுச்சேரி டெக்ஸ்டைல்ஸ் மைதானத்தில் நடைபெற இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார்கள். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது புதுச்சேரிக்கு வருகை தருகிறார்கள். அவருடைய வருகைக்கான சிறப்பான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் என் சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக இந்த நாட்டில் உள்ள நிலைமை, விவசாயிகளுடைய பிரச்சனை, திராவிட பொருளாதார பிரச்சனை, மத்தியில் உள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசியல் விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், சாதாரண மக்களும் நடுத்தர மக்களும் வாழ்க்கை தரத்தில் அடித்தட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் இந்த கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட பிறகு கூட மத்திய அரசு அவர்களை திரும்பி பார்க்காமல் இன்று அவதிப்பட்டு வருகிறார்கள். விவசாயிகளுடைய பிரச்சனை பூதகரமாக இப்போது நாட்டில் இருந்து வருகிறது. எல்லா மாநிலங்களிலும் விவசாயிகள் மத்தியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று தொடர்ந்து எல்லா நாடுகளும் போராட்டம் நடந்து வருகிறது. ஆனால் மத்திய அரசு அதை செவிசாய்க்கவில்லை. அது மட்டுமல்லாமல் நம் நாட்டில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை இப்பொழுது 2 எட்டி இருக்கிறது. பெட்ரோல் விலை 100 ரூபாய்க்கு வந்து கொண்டிருக்கிறது. டீசல் விலை 90 ரூபாய்க்கு வந்து கொண்டிருக்கிறது. சமையல் எரிவாயு ஒரு சிலிண்டருக்கு 1000 ரூபாய்க்கு மேல் போது ஒரு நிலை இருக்கிறது. கடந்த காலங்களில் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்த காலத்தில் பெட்ரோல் விலை 6 மாதத்திற்கு ஒரு முறை 1 ரூபாய் அல்லது 2 ரூபாய் ஏறினால் போராட்டம் நடத்திய இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில கச்சா எண்ணெய் விலை குறைந்திருந்தாலும் கூட இந்த பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு மிகப்பெரிய சுமையை மத்திய அரசு உருவாக்கி இருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய மதசார்பற்ற கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து இப்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நாங்கள் சந்திப்போம். மக்களை சந்திக்கின்ற சமயத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக
காங்கிரஸ் தலைமையில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி தலைமையில என்னென்ன திட்டங்களை மக்களுக்கு நாம் நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை தெளிவுடன் கூறுவோம். அதே போல வரும் காலங்களில் எந்த திட்டங்களை மக்களுக்கு நாங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம் என்பதை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடுவோம். ஒருபுறம் மத்தியிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி அரசு நமக்கு முறையாக கிடைக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை. அதை பெறுவதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இன்னொரு புறம் மாநில துணை ஆளுநர் கிரண்பேடி அம்மையார் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தொடர்ந்து காலதாமதப்படுத்தி முட்டுக்கட்டை போட்டு மக்கள் மத்தியில் எங்களுடைய அரசுக்கு கெட்ட பெயர் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். இது புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் தெரியும். நிறைய திட்டங்கள் அவருடைய தலையீட்டால் காலதாமதமாகிறது. அதை நிறைவேற்றுவதற்கு கூடுதலாக நானும் அமைச்சர் பெருமக்களும் தொடர்ந்து பாடுபட்டாலும் கூட கிரண்பேடி அவர்களுடைய செயல்பாடுகள் மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி வருகிறது. இதை தொடர்ந்து மக்கள் மத்தியில் நாங்கள் கூறி வருகிறோம். இவர் கூட இந்த பாரதிய ஜனதா மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா ஆட்சியில புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்று இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்த போது அவர்கள் அது செவிசாய்க்கவில்லை. பதில் பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக புதுச்சேரி மாநிலம் இப்பொழுது இருக்கின்ற நிலையில் இருக்கும் மாநில அந்தஸ்து கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டோம் என்று தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை அந்த சட்டமன்றத்தை எடுத்துவிட்டு அதை யூனியன் பிரதேசமாக ஆக்கியிருக்கிறார்கள். அதன் மூலமாக மத்தியிலிருந்து தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்று தீவிரவாதம் அதிகமாக இருக்கின்ற அந்த மாநிலத்தில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அப்படி செய்து கூட அவர்களால் தீவிரவாதத்தை ஒழுங்க முடியவில்லை. நமக்கெல்லாம் புதுச்சேரி மாநிலத்தோட அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து புதுச்சேரி கட்சி வித்தியாசம் இல்லாமல் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று கேட்டாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா ஆட்சியும் நம்முடைய கோரிக்கைகளை நிராகரித்து வருகிறது. இது சம்பந்தமாக நாம் பல முறை பிரதமரை சந்தித்து பேசியோம், உள்துறை அமைச்சரை சந்தித்து பேசியோம். அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தை மக்கள், குறிப்பாக மக்களுக்குள்ள அதிகாரத்தை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குள்ள அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து புதுச்சேரியை தமிழகத்தோடு இணைக்கின்ற முதல்படியான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் புதுச்சேரியை சட்டமன்றம் இல்லாத ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றுவதற்கான வேலையும் அவர்கள் செய்து கொண்டிருப்பதற்கு தெளிவாக தெரிகிறது. எனக்கு எடுத்தாலும் கோப்புகளை டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறுகிறார்கள். கிரண்பேடி அம்மையார் அனுப்பியிருக்கிறார். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய முடிவுகளை மத்திய அரசு அளிப்பதில்லை. குறிப்பாக இந்த வேலை கட்டணம் உலக வங்கியுடைய நிதியிலிருந்து கட்டப்பட்டது. அந்த கட்டணத்தை திறப்பதற்கான உரிமை எங்களுடைய அரசுக்கு உண்டு. ஆனால் கிரண்பேடி அம்மையார் அவர்கள் அதை தடுத்து நிறுத்தி மத்திய அரசுடைய பிரதிநிதிகள் வர வேண்டும் என்று கடந்த காலம் திறக்க வேண்டிய அந்த வேலை கட்டிடம், குறிப்பாக அங்கு உறவு நடத்தினாலும் கூட மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய தொல்லையை கிரண்பேடி அம்மையார் கொடுத்திருக்கிறார். அதற்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கிறது.
அதிகாரம் இல்லாமல் மத்திய அரசு தலையிடுகிறது. கிரண்பேடி அம்மையாரும் தலையிட்டு வருகிறார்கள். இது புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் தெரியும். அதே போல துணைநிலை ஆளுநருக்கு துணைநிலை ஆளுநருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்ற கோரிக்கையில புதுச்சேரியுடைய பல பகுதிகளில் மக்கள் நடமாட முடியாத அளவிலே உருவாக்கி பொதுமக்கள் மத்தியிலே ஒத்துழைப்பு ஏற்பட்டு அவர்கள் போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு நிலைக்கு கிரண்பேடி அம்மையார் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே நான் நேரடியாக சென்று பல முறை கூட்டத்தை போட்டது மட்டுமல்லாமல் நேரடியாக சென்று சுமார் 10க்கு மேற்பட்ட அந்த கழிவுகள் எல்லாம் எடுத்தோம். கிரண்பேடி அம்மையாருடைய அலுவலகத்திற்கு அவர் குடியிருக்கும் வீட்டிற்கு எத்தனை இடத்துக்கு பாதுகாப்பு போட்டாலும் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுடைய அரசுக்கு உண்டு. ஆனால் கிரண்பேடி அம்மையாருக்கு பாதுகாப்பு என்ற போதில் பாரதி பூங்காவை மூடுவதும், சட்டமன்ற வளாகத்துக்கு செல்லும் வழியை மூடுவதும், மடங்கு விநாயகர் கோயிலுக்கு செல்லும் வழியை மூடுவதும், அரவிந்த் வாசலுக்கு செல்லும் வழியை மூடுவதும், ரோபர்ட் லைப்ரரிக்கு செல்லுகின்ற வழியை மூடுவதும், கடற்கரைக்கு செல்லும் மக்களுக்கு அவர்கள் சுதந்திரமாக செல்ல முடியாத அளவில் அந்த அந்த பாதுகாப்பு என்ற கூறுகையில அங்கே அந்த மக்களை விரட்டுவதும் மிகப்பெரிய மக்களுக்கு செய்கின்ற துரோகம். அதுதான் அவர்களால் நீக்கப்பட்டனர். இப்பொழுது துணைநிலை ஆளுநர் அலுவலகம் மட்டும் அதற்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. காந்தி பூங்கா திறக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த தொல்லைகளை எல்லாம் சமாளித்துக் கொண்டு நாங்கள் மக்களை சந்தித்து மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றி வருகிறோம். இன்று கூட காலையில் உள்ளப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில ஒரு திருமண மண்டபம் மற்றும் நூலகம் இரண்டு கட்டிடங்களை திறந்தோம். அதே போல ராஜா நகர் பகுதியில அவ்வை நகர்ல உப்பள பகுதியில ஒரு 4 அமைச்சர் கந்தசாமி அவர்களும் அன்பு பாராளுமன்ற வைத்தியன் அவர்களும் போய் திறந்தோம். அதே போல அவ்வை நகர் பகுதியில அங்க ஒரு உப்பளம் சட்டமன்ற தொகுதியில ஒரு திருமண மண்டபம் மற்றும் அங்கன்வாடி சேர்ந்தோம். பல கட்டிடங்கள் திறக்கப்பட்டு மக்கள் நடத்தவர்களுடைய நடவடிக்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது எங்களுடைய ஆட்சியில. குறிப்பாக வளர்ச்சி விகிதமானது 10.8%. 2021ஆம் ஆண்டு புதுச்சேரி மாநில வளர்ச்சி விகிதம் 10.2%. ஆனால் மத்தியில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசுடைய வளர்ச்சி விகிதம் -7%. நான் சொல்றது ஜிடிபி growth. இந்த கொரோனா தொற்று இருக்கிற காலத்திலையும் மக்கள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் எங்களுடைய நிதி மேலாண்மையை சிறப்பாக செய்து நாங்கள் வளர்ச்சி கண்டிருக்கிறோம். மத்திய அரசுடைய பிஸ்கல் டெபிசிட் 9.5%. ஆனால் நம்முடைய மாநிலத்துடைய பிஸ்கல் டெபிசிட் 3% தான் இருக்கணும். 3% இருக்கக்கூடாது. ஆனால் மத்திய அரசாங்கத்தில் 9.5%. ஆனால் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் நம்முடைய அரசுடைய பிஸ்கல் டெபிசிட் 1.9%. 3% குறைவு. இது எங்களுடைய அரசுடைய மிகப்பெரிய சாதனை. குறிப்பாக வருமானத்தை பெருக்கி செலவுகளை சரியாக செய்து நிதி ஆதாரத்தை உருவாக்கி புதுச்சேரி மாநிலத்தில் பொருளாதாரத்தை படிப்படியாக மேம்படுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். கொரோனா தொற்று காலத்தில் மக்கள் எந்த அளவுக்கு அழுத்தப்படுகின்ற சமயத்தில் கூட எங்களுடைய அரசு முடிவுகளை அந்த மக்களை காப்பாற்றுகின்ற அந்த கடமையை சிறப்பாக செய்யணும். ஆனால் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. கொரோனா தொற்று காலத்தில் இப்போது தேர்தல் தலைவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் அப்பொழுது காணும். ஆனால் நானும் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய காதல் தொழில்களுடைய தலைவர்கள் தொடர்களும் மக்கள் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று
சென்று அவர்களுக்கு உதவி செய்வது மட்டுமல்லாமல் அவர்களை மருத்துவமனையில் சேர்த்து அவர் குறைவதற்கான நடவடிக்கை துரிந்து செய்வார். தடை செய்யப்பட்ட பகுதியெல்லாம் போனோம், மருத்துவமனைகளுக்கு சென்றோம், குடிநீர் எடுக்கிற இடங்களுக்கு சென்றோம். இப்படி தொடர்ந்து அதிகாரிகளை அழைத்து பேசி, குறிப்பாக நான் அமைச்சர் குரு மல்லாடி கிருஷ்ணா அவர்கள் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னா அவருடைய பணி சிறப்பான பணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சரிடம் வரையினர். அதே போல நம்முடைய அமைச்சர்கள் பணிபுரிந்தார்கள், சட்டமன்றங்கள் பணிபுரிந்தார்கள், கட்சியுடைய தலைவர்கள் தொடர்களும் அந்த பகுதியில் மக்களுக்கு உதவி செய்தார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில். ஆனால் எதிர்கட்சியை பொறுத்தவரையில அவர்கள் எங்களை எதிர்கட்சியாக பார்க்கிறார்கள் தவிர இந்த கொரோனா சமயத்தில் அவர்கள் புதுச்சேரி மாநில மக்கள் பக்கமே வரவில்லை, வீட்டிலேயே உழைத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, உடற்புறை வந்த பொழுது, வெள்ளம் வந்த பொழுது அவர்கள் எங்கே இருந்தார் என்று தெரியவில்லை. ஆனால் நாங்கள் களத்தில் இறங்கி 8 மணி நேரத்தில் குறிப்பாக 30 சென்டிமீட்டர் மழை வரலாறு காணாத மழை பெய்தால் கூட அந்த களத்தில் இறங்கி 8 மணி நேரத்தை அனைத்து தண்ணீரும் அந்த தண்ணீருக்கு சென்றிருக்கிற வகையில் ஏற்கனவே நாங்கள் பல வாழ்க்கையின் தூர்வாரிகள் காரணமாக மக்களுக்கு சிரமம் இல்லாமல் அதை செய்தோம். மின்சாரமானது 6 மணி நேரத்தில் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. சாலையில் பணி நடந்தது இந்த மழையினால, அதற்கு கிழக்கு தலையீட்டினால, குறிப்பாக பிஎஸ்ஆர் என்ற கூறுவதற்கு அந்த ஊழலின் காவாத பணிக்கை காரணமாக மக்கள் பற்றிய எங்களுடைய அரசுக்கு கட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் செய்த அந்த வேலையின் காரணமாக காலதாமதம் ஏற்பட்டது. அப்படி இருந்தாலும் கூட இப்பொழுது சாலைகள் அனைத்தும் பழுவாக்கப்படுகின்றன, அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து எங்களுடைய அரசு மக்களுக்கு பணிபுரிந்து வருகிறோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய வருகையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கட்சி சார்பில் முடிவு செய்து அனைத்து தலைவர்களும் தொடர்கள் ஒருங்கிணைந்து சிறப்பாக அவர்களுக்கு வரவேற்பு கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறோம். நாங்கள் 14ஆம் தேதி கடை அமைப்பதற்கு அறிவித்திருந்தோம். கிரண்பேடி அம்மையாரை திருப்பிட்டோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிரண்பேடி அம்மையாரை திரும்ப பெறு, புதுச்சேரி மாநிலத்தை புதுச்சேரியை காப்போம் மீட்போம் என்று நாங்கள் ஏற்கனவே கோணத்தை வைத்து பல கட்ட போராட்டங்களை நடத்தினோம். அந்த போராட்டத்தில் பல கட்டமாக திருவிழா பிரச்சாரம், மறியல் போராட்டம், உண்ணாவிரதம், கையெழுத்து இயக்கம் இவையெல்லாம் நடத்தினோம். அந்த கடையெழுத்து போராட்டத்தை பொறுத்தவரை வியாபாரிகள் சங்கமானது அனைத்து வியாபாரிகள் சங்கங்களும் மக்களுக்கு இணைந்திருந்தோம். ஆகவே அதை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். பல காங்கிரஸ் கட்சிகளோடு எங்களுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏ சுப்பிரமணியம் அவர்கள் கலந்து பேசி அதை நாங்கள் ஒத்துழைத்திருக்கிறோம். இந்த நம்முடைய மாநிலத்தில் மக்கள், புதுச்சேரி மாநில மக்கள் மதசார்பற்ற கூட்டணி கட்சியுடைய காங்கிரஸ் தலைவருடைய மதசார்பற்ற கூட்டணி கட்சியுடைய கூட்டணியை மக்கள் தொடர்ந்து ஆரம்பித்து வருகிறார்கள். எதிர்கட்சியுடைய செயல்பாடுகளில் புதுச்சேரி மாநில மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய பாரதிய ஜனதா அரசு இப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தை வஞ்சித்து வருகிறது என்பது எல்லோருக்கும் தெரிகிறது. ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். கடன் தள்ளுபடி சம்பந்தமாக நாராயணசாமி அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார், ஏன் கடன் தள்ளுபடி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னார். நான் இருக்கும்போது அப்பொழுது லெகசி லோன் சொல்ல 3000 கோடி ரூபாய் அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நான் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தேன். எங்களுடைய ஆட்சி மத்தியில் இருந்த சமயத்தில் அதே போல மத்திய இணையமைச்சராக இருக்கும் பொழுது கூட அந்த அதாவது கடந்த கால
ஜனவரியில் வாங்குகிறோம், புதுதளத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக வாங்குகிறோம். அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாங்கள் மத்திய அரசு அங்கேயும் கேட்டிருந்தோம். இதுல துரதிர்ஷ்டம் என்னன்னு சொன்னா 6 வருஷமா மத்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சிருக்கு. மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் ரங்கசாமி அவர்கள் 2014 2016 வரைக்கும் நிபந்தனையற்ற ஆதரவு அவர்கள் ஆட்சி கொடுத்தாங்க. அதற்கு தொடர்ந்து அவருடைய ஆதரவு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு 2016 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு நரேந்திர மோடி அரசோடு சேர்த்து பல தேர்தல்களை சந்திச்சாங்க. நெருக்கோக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், தக்காஜாவூர் சட்டமன்ற இடைத்தேர்தல், காமராஜர் சட்டமன்ற இடைத்தேர்தல் சந்திச்சாங்க. ஆனால் மாநில தேர்தல் கோரிக்கையை முன்வைத்துதான் 2011 மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சரானார். அவங்க ஆட்சி அமைச்சாங்க. ஆனா இன்னைய வரைக்கும் அவர் ஆதரவு கொடுத்த மத்தியில் உள்ள நரேந்திர மோடி அரசு புதுச்சேரிக்கு மாநில அரசு கொடுக்கல. புதுச்சேரி மத்திய நிதி கமிஷனர் சேர்க்கல. ஆனா தொடர்ந்து ஆதரவு இன்னைக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி கூட பேசிக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அவங்க கூட்டணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பல பேர் கூட்டணி பாரதிய ஜனதாவோட என்னுடைய கூட்டணி இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்த எதிர்கட்சி தலைவர் நாங்கள் ஆட்சி வந்தால் மாநில அரசு பெறுவோம் என்று சொன்னாரு. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது வாங்கலாம் கூட. இப்ப நரேந்திர மோடிக்கு ஆதரவு கொடுக்கும்போது ஏமாங்க தேர்தல் வரும்போதுதான் மாநில அரசு செலவு பேசுவாரு. தேர்தல் வரும்போதுதான் தேர்தல் புறக்கணிக்கணும்னு சொல்லுவாரு. அதுக்கு பிறகு 4 வருஷ காலம் அவங்க எந்த ஒரு நேரம் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சி. புதுச்சேரி மாநில மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. ஒன்று நீட் தேர்வு, தமிழை புறக்கணிப்பது, புதுச்சேரிக்கு மாநில அரசு தராது, புதுச்சேரியில் நிதி கமிஷன் சேர்க்காதது, புதுச்சேரிக்கு ஜிஎஸ்டி பணத்தை கொடுக்காதது, புதுச்சேரிக்கு 7வது சம்பள கமிஷன் பரிந்துரை பணத்தை கொடுக்காதது, புதுச்சேரிக்கு கிடைக்க வேண்டிய மானியத்தை கொடுக்காதது, குறிப்பாக 10% இடஒதுக்கீடு, அரசு பள்ளியை படித்து நீட் தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய அமைச்சரவை முடிவு செய்தால் கிளைகளை வைத்து அதை நிராகரிப்பது, 50% இடஒதுக்கீடு தனியார் மருத்துவக் கல்லூரி நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு காலதாமதப்படுத்துவது. அது மட்டுமல்ல, மத்திய அரசுடைய திட்டத்துக்கு புதுச்சேரிக்கு ஏற்கனவே 70% மானியம் உண்டு. அது இப்பொழுது 40% ஆகிவிட்டது. பல திட்டங்கள் மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு ஆகிவிட்டது. இப்படி தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தை வஞ்சித்து வருகின்ற பாரதிய ஜனதா கட்சியை புதுச்சேரி மாநில மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவருடைய கூட்டணி என்ன முடிவு பண்ணப்படாது தெரியல. ஆனா எங்களுடைய மதசார்பற்ற கூட்டணி ஒரு பலமான கூட்டணி. நாங்கள் எங்களுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி தலைமையிலும் அலுவலர் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலும் பையனுக்குரிய எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவருடைய தலைமையிலும் நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து வருகின்ற தேர்தலை சந்திப்போம். ஒரு மாற்று வெளியிடாங்க. அது
எங்களின் தனித்தன்மை, அது எங்களின் உரிமை. Campaign song or Campaign song. We are releasing the campaign. We are going to give the cassette music, and we will also play it. The logo also is this logo. I will send to all, sir. This kind of logo also has been released to all of you. அதாவது சார் மத்திய அளவில் வராங்க. ஆமா, மீனவர்கள் மீனவர் சந்திப்பு அதை முடிச்சுட்டு மாணவிகள் சந்திப்பு அது விட்டு மீனவர்கள் புதுச்சேரியில சோழநகர் பகுதியில் media level, sir. Media அதுதான் வந்து பேசிட்டு இருக்காங்க. அங்கேயும் பேசிட்டு பொதுக்கூட்டம் அவர் வந்து ஒரு 12 மணி அளவில் வந்து ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது. டைம் அவர் போடுற டைம் தான் நம்ம தான் சொல்லுவோம். 12 மணிலிருந்து ப்ரோக்ராம் 12 ஆரம்பிக்குது சார். 3 ப்ரோக்ராம் பொதுக்கூட்டம் வந்து 3 மணிக்கு என்னங்க சார் அவருக்கு ஏற்பாடு பண்றது மாநில காங்கிரஸ் கட்சி தானே. Honorable Chief Minister, respected Narayanaswamy ji, has briefed you in detail about several perspectives connected to the political perspectives of Puducherry. I would like to draw your attention to Rahul ji's visit, which will be a historic and very significant visit to Puducherry. If you will recollect, Rahul ji recently made 2 very important statements. One was that he will work as a soldier of Tamil people in Delhi. And the second was that he will not permit, he will not allow